வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ரூட்ஸ் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோக்ராமிங்கில்? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ண போகிறோம் சி மேத்னு. சி மேத்னா என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் மேத் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது கூப்பிட்டுக்கும் லைப்ரரியிலேருந்து. ஏன்னா நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ்லேயும் வரலாம் இல்லையா. ரூட்ஸ் எப்படி இருக்கும், இப்போது 2 + i 5 இந்த மாதிரி கூட வரலாம் இல்லையா ரூட்ஸு. ஸோ காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸும் வரலாம் இல்லையா. ஸோ அதனால் சி மேத் காம்ப்ளெக்ஸ் மேத்தை கூப்பிட்டுக்கிறேன். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டெஃப். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஃபைண்ட் ரூட்ஸ்னு வைக்கிறேன். அதுக்குள்ளே 3 வேல்யூஸ் a b c. ஸோ கோலன். ஓகேங்களா, சரி. இப்போது இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். அதாவது ஃபார்முலா மாதிரி டிஸ்கிரிமினேட் ஈக்குவல் டு இந்த b வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிக்கணும் -4ac. ஸோ நம்ம டிஸ்கிரிமினன்ட் செக் பண்ணோம் இல்லையா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² - 4ac ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போது √1 கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா -b ப்ளஸ் இப்போது cmath.square root. அதாவது நான் இந்த பேக்கேஜை நாங்கள் கூப்பிட்டுக்கிறேன். இதை கூப்பிடும் போது எனக்கு என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸில் எடுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் SQRTன்னு கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா தப்பாகிடும். SQRTனா ஸ்கொயர் ரூட் எடுக்க போகுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் டிஸ்கிரிமினன்ட் டிவைடட் பை 2a. ஃபார்முலா என்னது, -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² - 4ac பை 2a தான் ஃபார்முலா. அதில் -b கொடுத்தாச்சு, ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு, மைனஸ் தரல இன்னும், அது கீழே கொடுப்போம். -b ப்ளஸ் ரூட்டு போகிறதுக்கு தான் இது cmath.square root. ரூட்டுக்குள்ளே வரணும் b² - 4ac. ஏற்கனவே b² - 4ac டிஸ்கிரிமினேட்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்படியே இதை எடுத்துக்கலாம் டிவைடட் பை 2a. ஸோ ப்ளஸ்ஸுக்கு ஒன்று எழுதுகிறோம், மைனஸுக்கு ஒன்று எழுதுகிறோம். அப்போது 2 ரூட் வரும், √1 √2. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த √1 √2னுடைய ஆன்சரை திரும்ப ரிட்டர்ன் பண்ணி விடும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல 3 நம்பர்ஸை நம்ம வாங்க போகிறோம். a இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட்டில் தான் வாங்க போகிறோம். ஏன்னா பாயிண்ட்லேயே வரும் இல்லையா இன்புட். என்டர் த கோஎஃபிஷியன்ட் a. அதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் 2x² + 3x + 4ன்னு வச்சுப்போம். அப்போது இதில் ஃபஸ்ட்டு x² கோஎஃபிஷியன்ட் என்னது 2. அப்போ ஏல 2 நம்ம 2ன்னு அடிப்போம். பியில் அடுத்த வேல்யூ எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட், சியில் கான்ஸ்டன்டோடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ இது மூணுமே நம்ம வாங்கிப்போம். வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா √1 √2ல் நம்ம வேல்யூங்க கொண்டு வர போகிறோம். √1ல் ஒரு ஆன்சர், √2ல் ஒரு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அது எங்கேருந்து கொண்டு வர போகிறோம், ஃபைண்ட் ரூட்ஸ் ஆஃப் abc. இப்போ ஃபைண்ட் ரூட்ஸ்னால் ஃபங்க்ஷன் போகும். அதுக்கு முன்னாடி abcயில் 3 வேல்யூஸை வாங்கிக்கிட்டு போகும். இப்போ 2 3 5ன்னு வாங்கிட்டு போதுன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த ஃபைண்ட் ரூட்ஸ் என்ன பண்ணால் இந்த 2 3 5 வாங்கிட்டு போய் இங்கே வச்சுக்கோம் 2 3 5. அப்போ டிஸ்கிரிமினேட் அந்த வேல்யூஸ்லாம் அதில் சால்வ் பண்ணி நம்மளுக்கு √1 √2னுடைய ஆன்சரை திரும்ப கொண்டு வரப்போகுது. இங்கேருந்து திரும்ப கொண்டு வரும். கொண்டு வந்து இப்போ இங்கே வச்சுக்கோம். இப்போ ஆன்சர் 5 6னா இப்போ √1ல் 5 √2ல் 6ன்னு வச்சுக்கோம். சரி, இப்போ பிரிண்ட். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறது ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர், அது அவுட்புட்டில் அப்படியே வரும். √1னுடைய ஆன்சரும் √2னுடைய ஆன்சர் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ சாம்பிளுக்கு ஒரு அவுட்புட் கொடுப்போம். என்டர் த கோஎஃபிஷியன்ட். ஸோ நான் ஏக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். என்டர் த கோஎஃபிஷியன்ட் பிக்கு வந்து -3ன்னு கொடுத்துருக்கேன். என்டர் த கோஎஃபிஷியன்ட் சிக்கு 2 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 வேல்யூஸையும் இங்கே இது என்ன பண்ணால் எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா, எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். போயிட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப √1 √2னுடைய ஆன்சரை கொண்டு வரும். கொண்டு வந்து எங்கே வச்சுக்கோம், இந்த இடத்துல வச்சுக்கோம். இப்போ நாங்கள் பிரிண்ட்னு கொடுத்துருக்கோன்னா the ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர், the ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர்னு வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர் √1னுடைய ஆன்சர் அப்புறம் √2னுடைய ஆன்சர் இது ரெண்டுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கேருந்து வாங்கி இங்கே பிரிண்ட் பண்ணோம். இது ஏன் இந்த மாதிரி ப்ளஸில் வருது, ப்ளஸ் ஜேலலாம் வருது, ஜே பொசிஷன்லாம் ஏன் வருது, ஏன்னா காம்ப்ளெக்ஸ். அதாவது தான் இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு காம்ப்ளெக்ஸில் ஆன்சர் வேணும்னா சி மேத் யூஸ் பண்ணணும். நார்மலாக தான் நார்மல் ஆன்சர் வரும். இதுவே ரூட்டுக்குள்ளே ஏதாவது மைனஸ் வந்துடுச்சுன்னா சால்வ் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஐஜேலாம் வரும். அப்போ நம்ம இந்த சி மேத்தை பயன்படுத்திக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பைத்தானில் ப்ரோக்ராமில். ஓகேங்களா, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணோம் சி மேத்தை. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும்
டிஸ்கிரிமினேட் கண்டுபிடிக்கணும், √1 √2 கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணி விட்டுடணும். அப்புறம் ஏபிசின்னு 3 வேல்யூ வாங்கிக்கிட்டு அந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷனுக்கு அமுச்சு விட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வர சொல்லணும். கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா அவுட்புட்டு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.